மையமுடக நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். 10 வயது சிறுவனை பாலியல் வன்கொடுமை செய்த பக்கத்து வீட்டுக்காரர், வெளியான தகவல். இலங்கை அதிர்ச்சியில் உரைய வைத்த சம்பவம். இளம் பெண்ணை கழுத்தறுத்து கொன்ற 17 வயது சிறுவன். மாகாண சபை தேர்தல் நடந்தால் என்பிபி அரசு தோல்வியடையும், சஜித் அணி ஆரூடம். பிள்ளையானின் கூட்டாளியான இனிய பாரதி கைது. செம்மணியில் மேலும் பல எலும்புக்கூடுகள் கண்டெடுப்பு, வெளியான தகவல். நாட்டில் மீண்டும் துப்பாக்கிச் சூடு, தாயும் மகளும் இலக்கு. யாழில் வெடிக்கவுள்ள பாரிய போராட்டம், மக்களுக்கு விடுவிக்கப்பட்டுள்ள அழைப்பு. போதைப் பொருளுடன் கைதான போலீஸ் அதிகாரி தீவிரமாகும் விசாரணை. பழி வாங்குவது மட்டுமே ஒரே நோக்கம், அரசாங்கத்தை சாடும் முன்னாள் அமைச்சர். தொடர்பென விரிவான செய்திகள். பத்து வயது சிறுவனை கடுமையாக பாலியல் வன்கொடுமை செய்ததற்காக பக்கத்து வீட்டுக்காரர் ஒருவர் நேற்றைய தினம் புத்தள போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். புத்தள காவல் பிரிவில் உள்ள ஊவா பெல்வத்த குமாரகம்ப குடியிருப்பில் வசித்து வரும் இந்த சிறுவனின் தாய் வெளிநாட்டில் வேலை செய்து வருகின்றார். தந்தை கூலி தொழிலாளி. அந்த சிறுவனுக்கு மேலும் 2 தம்பிகள் காணப்படுகின்றனர். 5ஆம் வகுப்பில் படிக்கும் குறித்த சிறுவன் 33 வயதுடைய குறித்த சந்தேக நபரின் வீட்டிற்கு சென்றபோது கடுமையாக பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். சிறுவன் வீட்டுக்கு திரும்பியதும் தனக்கு நேர்ந்ததை தந்தையிடம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் தந்தை போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார். பாதிக்கப்பட்ட சிறுவன் மருத்துவ பரிசோதனைகளுக்காக புத்தள பிராந்திய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபர் புத்தள போலீசாரால் கைது செய்யப்பட்டு வெள்ளவாய நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவுள்ளார். பொறிவிட்ட தேவி பகலத்தோடு நெல்லவை பகுதியைச் சேர்ந்த 26 வயது பெண்ணை கழுத்தை அறுத்து கொலை செய்ததாக 17 வயது சிறுவன் குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளார். பாலியல் வன்புணர்வுக்கு முயன்ற போது குறித்த பெண் சத்தம் போட முயன்ற போதே இந்த கொலையை செய்ததாக சந்தேக நபர் ஒருவர் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டவருக்கு சொந்தமான தங்கச்சங்கிலி, தொலைபேசி மற்றும் கைப்பை ஆகியவை பின்னர் தொலைதூர பகுதியிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. பாடசாலைக்கு செல்லாத சந்தேக நபர் போலீஸ் K9 பிரிவின் உதவியுடன் கடந்த வியாழக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார். நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து அவர் வீட்டு சிறுவர் தடுப்பு மையத்தில் வைக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபருக்கு 18 வயது நிரம்பியதும் சிறையில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பாதிக்கப்பட்டவரின் இறுதிச் சடங்கு நேற்று முன்தினம் குறிப்பிட்ட மயானத்தில் நடைபெற்றது. ஜூலை 2ஆம் தேதி மதியம் பாதிக்கப்பட்ட பெண் வேலை முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. சம்பவத்தில் காயமடைந்த பெண் ரத்தினபுரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இலங்கையில் மாகாண சபை தேர்தல் நடாத்தப்பட்டால் ஆளும் கட்சியான தேசிய மக்கள் சக்தி தோல்வியடையும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலை விடவும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் வாக்கு வங்கி அதிகரித்துள்ளது. ஏனைய கட்சிகளின் வாக்கு வங்கியும் அதிகரித்திருப்பதை காண முடிகின்றது. அடுத்த மாகாண சபை தேர்தல் நடாத்தப்பட வேண்டும். எனினும் தற்போதைய சூழ்நிலையில் அந்த தேர்தலை அரசு நடத்துமா என தெரியவில்லை. அவ்வாறு நடத்தப்பட்டால் அனைத்து மாகாண சபைகளும் எதிரணிகளே கைப்பற்றும். அதேவேளை இந்த அரசு 5 வருடங்கள் பயணிக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம். ஆனால் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றாது மக்கள் ஆணைக்கு முரணாக அரசு செயற்பட்டால் போராட்டங்களில் ஈடுபட்டு அரசின் ஆயுள் காலத்தை சுருக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவநேசதுரை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையானின் நெருங்கிய கூட்டாளியான இனிய பாரதி என்று அழைக்கப்படும் புஷ்பகுமார் குற்றப்புலனாய்வு துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். 2006ஆம் ஆண்டு நடந்ததாக தெரிவிக்கப்படும் கடத்தல் சம்பவம் தொடர்பாக கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கு தொடர்பான புதுப்பிக்கப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து கைது செய்யப்பட்டதாக காவல்துறை வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் கிழக்கு மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சருமான பிள்ளையானும் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. செம்மணி மனித புதைக்குழியில் 2வது கட்டத்தின் 12வது நாள் அகழ்வு பணிகள் இன்றைய தினம் முன்னெடுக்கப்படுகின்றன. அந்த வகையில் இன்று வரை 44 எலும்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டதுடன் 47 எலும்புக்கூடுகள் இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ளன.
குறித்த அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படும் பகுதிக்கு அருகாமையில் ட்ரோன் மூலம் ஆய்வு செய்ததன் அடிப்படையில் நேற்று முன்தினம் தொடக்கம் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் அந்த இடத்திலும் சான்று பொருட்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. மேலும் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற இடத்திற்கு அருகாமையில் இன்றைய தினம் JCB இயந்திரம் மூலம் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட போது அதிலும் எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாண நீதவான் AA ஆனந்தராஜா முன்னிலையில் தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவா குழுவின் பங்கேற்போடு இந்த அகழ்வு பணிகள் இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அவிசாவளி கொஸ்கம்ம பகுதியில் இன்று அதிகாலையில் நடாத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் 3 பேர் காயமடைந்துள்ளனர். கொஸ்கம்ம சுதுவெல்ல பகுதியில் ஒந்துருளியில் பயணித்த இருவரினால் இந்த துப்பாக்கி பிரயோகம் நடாத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கி பிரயோகத்தில் காயமடைந்த 3வரும் அவிசாவளி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். துப்பாக்கி பிரயோகத்தில் தாய்மகள் மற்றும் மற்றொரு நபரே காயமடைந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. காயமடைந்த 3வரும் 12, 30 மற்றும் 44 வயதுகளை உடையவர் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சிறைக்குள் படுகொலை செய்யப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகளை நினைவு கூர்ந்தும் மற்றும் சிறையிலிருந்து விடுவிக்கப்படாத உறவுகளின் விடுதலையை வேண்டியும் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படவுள்ளது. குறித்த போராட்டத்திற்கு குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் முருகையா கோமகன் அழைப்பு விடுத்துள்ளார். யாழ் ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தமிழினத்தை வேறிருக்கும் வரலாற்றின் முதல் அத்தியாயமான ஜூலை கலவரத்தின் சிறை படுகொலை நாளான ஜூலை 25ஆம் தேதியை முன்னிறுத்தி அரசியல் கைதிகளின் விடுதலைக்கான உணர்வுபூர்வமான போராட்டத்தை முனைப்புடன் முன்னெடுக்க குரலற்றவர்களின் குரல் அமைப்பு சகல தமிழ் சமூக ஊடகங்களிடம் அழைப்பு விடுக்கின்றது. எதிர்வருகின்ற 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் யாழ்ப்பாணம் கெட்டு பூங்கா சுற்றலியில் இடம்பெறும் இந்த நினைவேந்தல் செயற்பாட்டில் சமூக உணர்வு கொண்ட அனைத்து தரப்பினரும் தவறாது பங்கேற்று ஒருங்கிணைந்த குரல்களை உயர்த்தி உறவுகளின் விடுதலைக்கு அணிதிரண்டு வலுச்சேர்ப்போம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஐஸ் என்ற போதைப் பொருளை வைத்திருந்த ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளை கைது செய்ததாக மாளிகாவத்தை போலீசார் தெரிவித்துள்ளனர். போலீஸ் மா அதிபரின் சிறப்பு நடவடிக்கை போக்குவரத்து தலைமையகத்தைச் சேர்ந்த ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளே கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் 590 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் போலீஸ் காவலில் எடுக்கப்பட்டார். ஜயவர்தனபுர சிறப்பு அதிரடிப்படை கந்துரை அதிகாரிகள் மாளிகாவத்தையில் உள்ள ஒரு வீட்டை சோதனை செய்து சந்தேக நபரை கைது செய்து மாளிகாவத்தை போலீசாரிடம் ஒப்படைத்த பின்னர் சட்ட மருத்துவ அதிகாரியிடம் ஒப்படைத்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மக்களுக்கு நன்மை செய்வதாக வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஒரே திட்டம் பழிவாங்கல் மட்டுமே என முன்னாள் அமைச்சர் மகிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். அண்மையில் கொழும்பு டாலி வீதியில் உள்ள இலங்கை சுதந்திர கட்சி தலைமையக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு அரசு ஊழியர்களை கைது செய்து சிறையில் அடைத்து இடமாற்றம் செய்து ஊடக நிகழ்ச்சிகளை நடத்துவதை தவிர இன்று அவர்கள் முக்கியமான எதையும் செய்வதாக தெரியவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தபோது அளித்த இந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை என்றும் அதிக அளவில் குறைக்கப்படும் என்று அவர்கள் கூறிய மின்சாரம் மற்றும் எரிபொருள் விலைகளும் மக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும் வகையில் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் முன்னாள் அமைச்சர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். இத்துடன் மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி.